ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாட்ஸ்அப்போட இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஜென்ரலாக எல்லாருமே சேட் பண்ணுவோம். ஸோ மற்றவங்க நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது அவங்க அந்த சேட்டிங்கை பார்க்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பர்சனல் சேட்டிங்கும் பார்க்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேட்டிங்கை எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் ஒரு சில காண்டாக்ட்ஸ் மட்டும்தான் லாக் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு 3 சேட்டிங்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் தேர்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா லாக்ஸ் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கண்டினியூன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னோடய பாஸ்வேர்டே யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. ஸோ நான் மொபைல் பாஸ்வேர்டே ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி லாக்ஸ் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இல்லை. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லாக்ஸ் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேட் நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சேட்டிங்கை லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சேட்டிங் ஏதாவது அன்லாக் பண்ணணுன்னா மறுபடியும் அந்த சேட்டிங்கை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டாப் ரைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் அன்லாக் சேட்டுன்னு இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அன்லாக் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம சேட்டிங்கை லாக்கும் பண்ணிக்கலாம், அன்லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்சனல் சேட்டிங்கை வேறு யாருக்கும் தெரியாமல் லாக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பி வாய்ஸ் ஓவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி மேலும் சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கீழே எங்கள் டெலிகிராம் சேனலும் ஷேர் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் ஆட் ஆகி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.